டிஎன்பிஎஸ்சி படித்துக் கொண்டிருக்கும் மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். திவ்யா டீச்சிங் சென்டரிலிருந்து நான் உங்கள் திவ்யலட்சுமி. இப்போ நம்ம தொல்காப்பியம் இருக்கு இல்லைங்க, அதுல 3 அதிகாரம் இருக்கு. என்னென்ன 3 அதிகாரம்? எழுத்ததிகாரம், சொல்லதிகாரம், பொருள் அதிகாரம். இந்த 3 அதிகாரத்திற்கும் ஒவ்வொரு அதிகாரத்திற்கும் 9 இயல்கள் என மொத்தம் நம்மளுக்கு 27 இயல்கள் இருக்குங்க. அதுல எழுத்ததிகார இயல்கள் 9 இருக்கு. என்னென்னு இந்த வகுப்புல நம்ம பார்க்கலாங்க. நூன் மரபு, மொழி மரபு, பிறப்பியல், புணரியல், தொகை மரபு, உருபியல், உயிர் மயங்கியல், புள்ளி மயங்கியல், குற்றியலுகர புணரியல். சரிங்களா? இந்த மாதிரி எழுத்ததிகாரத்துல 9 இயல்கள் இருக்குங்க. நம்ம வரக்கூடிய குரூப் 2 குரூப் 4 எக்ஸாமுக்கு இந்த மாதிரியான அட்வான்ஸ் லெவல்ல இருக்கக்கூடிய இலக்கண வகுப்புகளை தொடர்ந்து நான் பதிவிட்டுக் கொண்டே வருகிறேன். உங்களுக்கு உபயோகமாக இருக்கும். நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். சரிங்களாங்க? ஏன்னா இனி வர்ற காலத்துல கொஸ்டின் எப்படி கேக்குறாங்கன்னே நம்மளுக்கு தெரியறது இல்லைங்க. பயங்கர கஷ்டமா தான் கேட்டுட்டு இருக்காங்க. அதனால நம்ம டிகிரி தரத்திலேயே நம்ம படிச்சுட்டு போயிடலாம். சரிங்களா? நான் உங்களுக்கு அடிப்படையில இருந்தே இலக்கண வகுப்புகள் கொண்டு போயிட்டு இருக்கேன். நீங்க வெளியில என்ன புக்கு படிக்கணும்னு தேடிட்டு இருக்க நேரத்துக்கு நான் எல்லாம் ஆராய்ந்து என்னென்ன இருக்குன்னு பார்த்துதாங்க இந்த கிளாஸ் எல்லாம் எடுத்து போட்டுட்டு இருக்கேன். சின்ன வகுப்புல இருந்து பெரிய வகுப்பு வரைக்கும் எல்லாமே என்னென்ன எங்கெங்க இருக்குன்னு எனக்கு தெரியும். ஆல்ரெடி நான் இந்த எக்ஸாமுக்கு ப்ரிப்பேரும் பண்ணியிருந்திருக்கேன். அதனால நீங்க எங்கேயும் தேடி அலையாதீங்க. முழுசா நான் எது இம்பார்ட்டன்ட் பாயிண்டோ அதெல்லாம் நான் உங்களுக்கு தொகுத்து கொடுத்துறேன். நீங்க அதை படிச்சாலே போதும். தேவையில்லாம நீங்க மெட்டீரியல் எடுத்து அந்த மெட்டீரியல்ல நீங்க ஆராய்ஞ்சு எடுத்துட்டு அதுல உங்களால சீக்கிரம் புரிஞ்சுக்கிற மாதிரியான இதுவும் உங்களுக்கு இல்ல. சரிங்களா? அது ரொம்ப கடினமாவும் இருக்குங்க. நான் தான் அது என்ன ஏதுன்னு பார்த்து உங்களுக்கு எடுத்து தரலைங்க. அதுவே போதுமானது. நீங்க நிம்மதியா ஸ்கூல் புக்கை 6th இருந்து 12th வரைக்கும் புதுசு பழசுன்னு எல்லாத்தையும் படிக்கணுங்க. சரிங்களா? அது போக நான் போடுற எல்லா வகுப்புகளையும் கவனிச்சிங்கனாலே போதும். ஏன்னா எக்ஸாம் வர்றதுக்கு குறைந்தது நம்மளுக்கு 8 மாதங்களாவது ஆகும். அதுக்குள்ள நான் எல்லா வகுப்புகளையும் 100% உங்களுக்கு முடிச்சு தர்றேன். நீங்க மனசு தளர விட்டுறாதீங்க. நம்பிக்கையோட இருங்க. சரிங்களாங்க? என்னுடைய இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுங்க பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு. சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம டெலிகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. சரிங்களாங்க? சரிங்க. நன்றி, வணக்கம்.